உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும் ஆலயம். உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும் ஆலயம். நுழைவோம் உறவில் நுழைவோம், இணைவோம் பலியில் இணைவோம், இறைவனை நிதமும் தொழுவோம். உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும் ஆலயம். உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும் ஆலயம். நுழைவோம் உறவில் நுழைவோம், இணைவோம் பலியில் இணைவோம், இறைவனை நிதமும் தொழுவோம். இறைவனை நிதமும் தொழுவோம். உண்மை உறவுகள் இறைவன் ஆலயம், உள்ள உறவுகள் இறைவன் ஆலயம், உணர்வின் உறவுகள் இறைவன் ஆலயம் ஆலயம். உண்மை உறவுகள் இறைவன் ஆலயம், உள்ள உறவுகள் இறைவன் ஆலயம், உணர்வின் உறவுகள் இறைவன் ஆலயம் ஆலயம். உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும் ஆலயம். நாடும் வாழ்க்கையின் ஓரங்களில் வாழும் மனிதர்கள் ஆலயம். நாளும் வாழ்க்கையின் ஓரங்களில் வாழும் மனிதர்கள் ஆலயம். உறவின் தேடல்கள் சிதைந்த பொழுதிலும் துளிர்க்கும் நம்பிக்கை ஆலயம். உறவின் தேடல்கள் சிதைந்த பொழுதிலும் துளிர்க்கும் நம்பிக்கை ஆலயம். உறவின் மொழி தேடி நாடு கூடுவோம், இறைவன் வழியேற்று நாடு வாழுவோம். உறவுகள் இறைவன் ஆலயம், உள்ள உறவுகள் இறைவன் ஆலயம், உணர்வின் உறவுகள் இறைவன் ஆலயம் ஆலயம். உள்ள உறவுகள் இறைவன் ஆலயம், உள்ள உறவுகள் இறைவன் ஆலயம், உணர்வின் உறவுகள் இறைவன் ஆலயம் ஆலயம். உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும் ஆலயம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள
ஏக்கங்கள் விழிகளிலே சுமக்கும் நெஞ்சங்கள் ஆலயம். அன்பு ஏக்கங்கள் விழிகளிலே சுமக்கும் நெஞ்சங்கள் ஆலயம். உயிரின் வேர்களும் உடைந்த பொழுதிலும் உயிர்க்கும் நிறை மனிதமாலயம். உயிரின் வேர்களும் உடைந்த பொழுதிலும் உயிர்க்கும் நிறை மனிதமாலயம். உறவின் மொழி தேடி நாளும் கூடுவோம், இறைவன் வழியேற்று நாளும் வாழுவோம். இறைவனாலயம் உள்ள உறவுகள் இறைவனாலயம், உறவின் உறவுகள் இறைவனாலயம் ஆலயம். உண்மை உறவுகள் இறைவனாலயம், உள்ள உறவுகள் இறைவனாலயம், உறவின் உறவுகள் இறைவனாலயம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பத்தே பேச்சு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? இறையேசுவில் அன்பான இறைமக்களே, பொது காலம் 33ஆம் ஞாயிறான இன்று நமது பங்கு குடும்ப விழாவின் 3ஆம் நாளையும் 26 குழந்தைகள் இயேசுவை உணவாக உட்கொள்வீருக்கும் முதல் திருவிருந்து பெருவிழாவையும் கொண்டாட கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் முதல் திருவிருந்து பெருவிருக்கும் குழந்தைகள் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நமக்கு தரப்பட்டுள்ள மைய சிந்தனை நற்கனை கிறிஸ்தவ வாழ்வின் மையம் என்பதாகும். கானாவில் நடைபெற்ற திருமண விருந்தில் பங்கேற்ற இயேசு பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் ஒதுக்கப்பட்டவர்களோடும் உறவந்திய இயேசு சக்கேயுவின் வீட்டில், பரிசேயரான சீமோனின் வீட்டில், மார்த்தா மரியா வீட்டில் உணவுண்ட இயேசு பால்வெளியில் பசி தின்ன மக்களுக்கு பரிவன்பினால் அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு பலமுறை மக்களோடு பந்தியம் வந்த இயேசு அதன் நிறைவாக உச்சகட்டமாக தமது இறப்பிற்கு முன் சீடர்களோடு சேர்ந்து இறுதி ராவுணவை உண்டார். அப்பொழுது இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறி தனது உடனிருப்புக்கும் அன்புக்கும் தோழமைக்கும் அடையாளமாக நற்கனை ஏற்படுத்தினார். நற்கனை ஒரு தோழமையின் விருந்து, ஒரு வாழ்வழிக்கும் உணவு. இதுவே கிறிஸ்தவ வாழ்வுக்கும் நம்பிக்கைக்கும் வழிபாடுகளுக்கும் மையமும் ஊன்றுமாக திகழ்கின்றது. தூணிலும் திரும்பிலும் மனிதர்களுக்குள்ளும் எல்லா இடத்திலும் கடவுள் இருந்தாலும் நற்கனையல் முழுமையாக இருக்கின்றார். நற்கனையல் இயேசுவின் உடனிருப்பானது நெருக்கமானதாக, அடர்த்தியானதாக, ஆழமானதாக இருக்கின்றது. நமக்காக தம் உயிரையே கையெழுத்த இயேசுவே நற்கனை வடிவில் உட்கொள்வியிருக்கும் நாம் அவரது மதிப்பீடுகளின் பாடி வாழும் வரத்தை கேட்டு திருப்பலியில் பக்தியோடு இணைவோம், இறையாசிர் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருநிகழ்வில் தகுதியோடு பங்கேற்கும் வண்ணம் நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீங்கள் மன்றாட்டியேற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக மனித இனத்தின் மீட்பினை நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அருளடையாளங்களின் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடும் நாங்களும் அது மீட்பு தொடர்ந்து வளர்ச்சியுறுவதை கண்டுணரும் வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒளி இருளை அகற்றுவது போல இறைவனின் ஆசிக்கு தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் எனும் இருள் அகன்று நம் இதயங்களும் ஒளிர வேண்டும் என்ற அடிப்படையில் முதல் திரியினை ஏற்ற நமது கோட்டாறு மறைமாவட்ட முதன்மை அர்ப்பணியாளர் பேருட்பணி ஜான் ரூபஸ் அவர்களையும், இரண்டாம் திரியினை ஏற்ற கோட்டாறு மறைவட்டார முதன்மை அர்ப்பணியாளர் பணி சகாய ஆனந்த் அவர்களையும், மூன்றாம் திரியினை ஏற்ற முதல் திருவிருந்து பெறும் குழந்தைகளின் பெற்றோர் சார்பில் ஒருவரையும், நான்காம் திரியினை ஏற்ற முதல் திருவிருந்து பெறும் குழந்தைகளில் ஒருவரையும், ஐந்தாம் திரியினை ஏற்ற முதல் திருவிருந்து பெறும் வகுப்பு நடத்திய ஆசிரியர்களில் ஒருவரையும் அன்புடன் அழைக்கின்றேன்.
இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயணம் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எகிப்தின் அடிமை தலையிலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திற்கு வந்தபோது உண்ண அப்பமும் இறைச்சியும் மோசே அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று அவருக்கு எதிராக முறையிட்டனர். இதனால் கடவுள் அதிசயிக்கத்தக்க முறையில் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற மன்னாவை உணவாக கொடுத்தது இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. கடவுளின் ஒரே மகன் இயேசு தம் உடலையே உணவாக தந்த நிகழ்வின் முன்னோடியான இந்நிகழ்வின் கவனமுடன் கேட்போம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். 16வது அதிகாரம் 11 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்பீர்கள், காலையில் அப்பம் உண்டு நிறைவடைவீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, மான் கூ, இது என்ன என்றார்கள். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். மேலும் ஆண்டவரிட்ட கட்டளையாவது, உங்களுள் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்து கொள்வானாக. அதாவது தலைக்கு ஓர் ஓமர் வீதம் அவரவர் கூடாரத்திலுள் ஆட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 19. பாடல் எண் 19. கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினே, கையெழுந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். அடைக்கலம் நீரே, கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினே, கையெழுந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். கண்ணியும் கொந்தொழிக்கும் நோய்களும் என்ன என்ன செய்திடும்
என்னை என்ன செய்திடும் உண்மை கேடயமாய் வாய்மை கவசமுமா உன்னத வந்தன் உறைவிடம் நாடி வந்தேன் தெய்வமே கைவிடாத கடவுளே ஐயமின்றி நம்பினேன் கையெழுந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன் எதுவும் நேராமல் வாதை என்னை நெருங்காமல் தூதச் சூழ சொல்கிறேன் தூதச் சூழ சொல்கிறேன் தேவையின் வேளையில் தேடி வந்தேன் தெய்வமே வேண்டலுக்கு பதில் தாரும் துன்ப நேரத்தில் துணையாக கைவிடாத கடவுளே ஐயமின்றி நம்பினேன் கையெழுந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன் புகலிடம் நீரே என் அடைக்கலம் நீரே கைவிடாத கடவுளே ஐயமின்றி நம்பினேன் கையெழுந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஒரே கிண்ணத்திலிருந்து பருகி ஒரே அப்பத்திலிருந்து உண்ணும் நாம் அனைவருமே கிறிஸ்துவாகிய ஒரே உடலின் உறுப்புகள். சகோதர சகோதரிகளாக தேவையில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பவர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்ற சிந்தனையில் வாசகத்தை கவனமுடன் கேட்டு வாழ்வாக்குவோம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 15 முதல் 17 முடிவுள்ள இறைவார்த்தைகள். உங்களே அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன். நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியேறாது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு தாகம் ஈராது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 29 முதல் 35 முடிய. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 29 முதல் 35 முடிய. இயேசு மக்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று எழுதப்பட்டுள்ளது அன்றோ என்றார்கள். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்லர். வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிப்பவரே என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனின் சொந்த மக்களே, அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்களை பேரானந்தத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
1994 முதல் 97 3 ஆண்டுகள் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியிலே நான் படித்தேன். அந்த 1994ஆம் ஆண்டு முதல் அந்த 97 வரை 3 ஆண்டுகளும் இந்த கிறிஸ்தரசர் ஆலயத்தின் முன்பாகத்தான் நடந்து செல்வேன். 3 ஆண்டுகளும் இந்த ஆலயத்தில் வந்து கிறிஸ்தரசரை தரிசித்து விட்டு நான் கல்லூரி செல்வேன். கல்லூரி முடிந்த பிறகுதான் நான் குருமடத்தில் சேர்ந்தேன். எனவே நன்றி பெருக்கோடு நான் நினைத்து பார்க்கின்றேன், இந்த ஆலயத்தை என்னை வளர்த்துவிட்ட ஒரு பங்கு நிச்சயமாக இங்கு வந்து நான் தரிசித்து சென்ற கிறிஸ்தரசருடைய அந்த பிரசன்னமும் கூட என்னோடு வழி நடந்ததற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பான இறை மக்களே, இந்த அருமையான நாளிலே 26 குழந்தைகள் இயேசுவின் அருகாமை அனுபவத்தை, அவருடைய பிரசன்னத்தை முதலாக தன்னுடைய உள்ளத்திலே ஏந்துகின்ற அற்புதமான ஒரு அனுபவம் பெறுகின்ற ஒரு அற்புதமான திருப்பலி கொண்டாட்டம். புனித குழந்தை இயேசுவின் தெரசாள் இந்த முதல் திருவிருந்தை பற்றி சொல்லும் பொழுது எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, இயேசு எனக்கு தந்த முதல் முத்தம். இயேசு தந்த இந்த முதல் முத்தம், இந்த முத்தம் அனைத்து நாட்களிலும் கிடைக்க வேண்டும் என்று அன்றாடம் நான் திருப்பலி எப்பொழுது நிகழ்த்தப்படாதோ என்று ஏங்கி கிடந்தேன் என்று புனித குழந்தை இயேசுவின் தெரசாள் பதிவிடுகிறார். 1913ஆம் ஆண்டு முதல் 1928 வரை 14-15 ஆண்டுகளே இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர் புனித ஜோஸ் லூயிஸ் ரியோ, மெக்சிகோ நாட்டை சார்ந்தவர். வாழ்ந்தது அவ்வளவுதான். 1913இல் பிறந்து 1928இல் அவர் மறைசாட்சியாய் மரித்தார். அந்த காலகட்டத்தில் அங்கே கிறிஸ்து என்கிற பெயர் யாருடைய வாயிலும் நாவிலும் வரக்கூடாது என்பதற்காக பல்வேறு சித்திரவதைகளுக்கு கிறிஸ்தவர்கள் உள்ளானார்கள். அந்த அரசு அவர்களை அச்சுறுத்தியது. ஆனால் நற்கருணை கொண்டாட்டம் எப்பொழுது நமக்கு கிடைக்காதோ, எப்பொழுது நான் நற்கருணை அருந்துவேன் என்று ஆர்வமாய் ஆசையாய் வாழ்ந்தவர்தான் இந்த புனித ஜோஸ் லூயிஸ் ரியோ என்கிற புனிதர். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கண் முன்னாலே பல பேர் கொலை செய்யப்பட்டார்கள். 12 வயதிலே அவர் சிறைச்சாலைக்கு செல்லுகிறார். தார்சியூஸ் என்று அவரை அழைத்தார்கள். ஏனென்றால் தார்சியூஸ் என்கிற சிறுவனும் இப்படித்தான் நற்கருணை சிறைச்சாலைக்கு யாருக்கும் தெரியாமல் கொண்டு செல்லப்பட்ட பொழுதுதான் அவரும் படுகொலை செய்யப்பட்டார். எனவே இந்த தார்சியூஸை போல இருப்பதால் இந்த புனித ஜோஸ் லூயிஸ் ரியோ அவர்களும் இந்த சிறுவனும் தார்சியூஸ் என்று அழைக்கப்பட்டார். இந்த சிறுவனிடம் வந்து, நீ இயேசுவை மறுதலித்தால் நீ பல ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லும் பொழுது இந்த சிறுவன் வாயில் வந்துதித்த வார்த்தை, கிறிஸ்து அரசர் வாழ்க. இந்த வார்த்தையை நீ உதிக்காதே, இந்த வார்த்தையை நீ சொல்லாதே என்று சொன்ன பொழுதெல்லாம் அவன் மீண்டும் மீண்டுமாய் சொன்ன வார்த்தை, கிறிஸ்து அரசர் வாழ்க. எனவே கழுத்தை நெரித்தார்கள். இந்த கழுத்தை நெரித்தாலும் இந்த சிறுவன் சொன்ன வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தான், கிறிஸ்தரசர் வாழ்க. அவர் கீழே சரிந்தான். சரிந்த அவருடைய உடலிலே, குறிப்பாக அந்த தொண்டையிலே கத்தியால் வைத்து குத்தி கொலை செய்தார்.
அந்த குத்தி கொலை செய்கின்ற அந்த சூழலிலும் அவன் முனகி முனகி சொன்ன வார்த்தை, கிறிஸ்து அரசர் வாழ்க. என் உயிர் போனால் என் கிறிஸ்து அரசர் மீது கொண்ட அன்பை, அவர் என் மீது காட்டுகின்ற அன்பை நான் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மரித்தவர்தான் புனித ஜோஸ் லூயிஸ் ரியோ, 14 வயது சிறுவன். நற்கருணையை வாங்கிய பொழுதே இந்த இயேசுவை விட்டு நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் பிரிய மாட்டேன் என்று முடிவெடுத்த நானா இந்த கடைசி மூச்சு விடுகிற பொழுது நான் அவரை கைவிடப் போகிறேன், விடவே மாட்டேன். புனித போலிகார்ப் அப்படித்தான் அவரும் வாழ்ந்தார். நீ மறுதலித்தால், அவரை மறுதலித்து விட்டால் நீ வாழலாம் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு வயது 86. இந்த 86 ஆண்டுகள் ஒரு குறையும் வைக்காமல், ஒரு தீமையும் செய்யாமல் என்னை வாழ வைத்த தெய்வத்துக்கு நான் தீமை செய்வேனோ? எனவே 86 ஆண்டுகள் அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய அருகாமைதான் எனக்கு வேண்டும் என்று ஆசையாய் நான் தவிக்கின்றேன். எனவே அவருக்காய் என்னுடைய உயிரை கையளிப்பேன் என்று கையளித்தவர் தான் புனித போலிகார்ப். அன்பான பிள்ளைகளே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவை எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், இது இரத்தம் ஊற்றி வளர்க்கப்பட்ட திரு அவை. எப்படி ஒரு செடியை நீங்கள் தண்ணீர் ஊற்றி வளர்த்து ஒரு மரமாய் கண்டு மகிழ்கிறீர்களோ, அப்படித்தான் நம்முடைய திரு அவை இரத்தம் ஊற்றி வளர்க்கப்பட்ட திரு அவை. புனித பெரிய கிரகோரியார் அழகாக சொல்லுவார், எளிய அப்பத்தில் காண்பதால் அது லகுவாய் நமக்கு தென்படுகிறது. ஆனால் புனித பெரிய கிரகோரியார் அழகாய் சொல்லுகிறார், இந்த அப்பத்தட்டில் இருக்கக்கூடிய இந்த அப்பத்தை பார்க்கும் பொழுது மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்த அந்த பாலநேசு உன் கண்ணுக்கு தெரிய வேண்டும். சென்றவிடமெல்லாம் நன்மை செய்த இயேசுவின் பாதங்கள் தவழ்ந்து கிடப்பதை நீ அங்கே அறிய வேண்டும். துடிதுடிக்க கல்வாரியிலே பேரன்பை பொழிந்த அவருடைய அன்பு சாயல் இந்த அப்பத்தட்டில் உனக்கு தெரிய வேண்டும். உயிர்த்து கம்பீரமா எழுந்து நின்ற உயிர்த்த இயேசுடைய உடலும் இந்த அப்பத்தில் உனக்கு தெரிய வேண்டும். இது எளிய அப்பம் மட்டுமல்ல, இங்கே அருள்நாதர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதனுடைய அருமையான அருள் அடையாளத்தை தான் குழந்தைகளே நீங்கள் இந்த நாளிலே பெற இருக்கிறீர்கள். இயேசு தந்த இந்த முதல் முத்தம் இது ஒவ்வொரு நாளும் கிடைக்க வேண்டும். புனித அந்தோணி மரிய கிளாரட் அவர் இந்த நற்கருணை பக்தியிலே வளர்ந்தவர், உயர்ந்தவர். அவர் நற்கருணை பக்தியிலே எந்த அளவுக்கு வாழ்ந்தார் என்று சொன்னால், இரவிலே தூங்கும் பொழுது கூட திடீரென்று முழித்துக் கொள்ளும் பொழுது நான் எந்த பக்கமாய் படுத்திருக்கிறேன், ஆலயம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி நான் படுத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு உள்ளம். எனவே அங்குமிங்குமாக உருண்டு படுத்தாலும் அவர் கண்முழிக்கிற பொழுது என்னுடைய வீட்டிலிருந்து ஆலயம் எந்த திசையில் இருக்கிறது அதை நோக்கி திரும்பி படுத்துக் கொள்ளுகிற ஒரு பழக்கம். அந்த நற்கருணை எங்கு இருக்கிறதோ அதை நோக்கி என் இதயம் இருக்க வேண்டும். எனவேதான் அவர் சாவதற்கு முன்னதாக அந்த அப்பம், எப்படி நாம் நற்கருணை கொண்டாட்டத்தில் அந்த எளிய அப்பமாய் பார்க்க, அந்த அப்பம் அவருடைய இதயத்தில், அவருடைய வெளிச்சதையிலே அது பதிந்து போனது. அதைத்தான் அந்தோணி மரிய கிளாரட்டுடைய வாழ்க்கையிலே பார்க்கணும். அந்த அளவுக்கு இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய வாழ்வின் மையமாக இருக்கக்கூடிய நற்கருணையை திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஒவ்வொரு நாள் அடுத்த ஆண்டு புனிதராக உயர்த்தப்பட இருக்கிறார் அருளாளர் கார்லோ. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கார்லோவுடைய வாழ்க்கையில் கூட 1991 ஆண்டு பிறந்து 2006 ஆண்டு இருக்கிறார். வாழ்ந்தது 15 ஆண்டுகள் தான். இணையதளத்தினுடைய பாதுகாவலராக திருத்தந்தை அவரை அறிவித்திருக்கிறார். கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவர்கள் புனிதர்களாக முடியுமா?
ஜீன்ஸ் பேண்ட்ஸ் டிஷர்ட் போட்டவர்கள் புனிதர்களாக முடியுமா? புனிதர்களாக முடியும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த கார்லோ அக்குட்டிஸ் அவர்களைத்தான் காட்டுகிறார். இது கம்ப்யூட்டர் வழியாக இந்த உலகத்தில் நடந்த நற்கருணை அதிசயங்களை எல்லாம் அவர் இந்த உலகமே காண வேண்டும் என்று சொல்லி அந்தந்த இடங்களுக்கு சென்று அந்த நற்கருணை புதுமைகள் எல்லாம் பதிவு செய்து இறைவன் தந்திருக்கிற இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு இது இறையாட்சி பணி செய்யத்தான் என்பதை இளைஞர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அமைகிறது. அவருடைய உடல் அழியாமல் இத்தாலியிலே இருக்கிறது. அசிசியிலே அருளாளர் புனிதராகிறார். எனவே நற்கருணை விசுவாசத்தில் நம்பிக்கையில் நாளும் நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும். இந்த நற்கருணையை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று சொல்லும் பொழுது இந்த உடல் இது சிற்றின்பத்திற்கான உடல் அல்ல. இந்த உடல் பிறருக்காக ஓடியாடி உழைக்கக்கூடிய ஒரு உடல் என்பதை உணர வேண்டும். எனவேதான் இயேசு இந்த நற்கருணை வழியாக கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? ஏன் இது கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையம்? இந்த உடல் பிறருக்காக. எனவேதான் புனித கமிலஸ் த லல்லிஸ் நோயாளருடைய பாதுகாவலர் அழகாக சொல்லுவார், நான் மருத்துவமனைகளை ஆலயங்களாய் பார்க்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய படுக்கைகளை நற்கருணை பேழைகளாய் பார்க்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய நோயாளர்களை நற்கருணை நாதர்களாய் நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக துன்புறக்கூடிய மனிதனில் கிறிஸ்துவை எந்த மனிதன் காண்கின்றானோ அவனே உண்மையான நற்கருணை பக்தியை கொண்டவன். அன்புக்குரியவர்களே, காயப்படுத்தப்பட்ட நோயுற்ற துன்புறுகின்ற மனிதர்களில் எந்த மனிதன் கிறிஸ்துவை காண்கிறான் அவன்தான் உண்மையான நற்கருணை பக்தி கொண்டவன். இன்று தமிழக திரு அவை தலித் ஞாயிறு அல்லது பட்டியலின பழங்குடியின ஞாயிறை சிறப்பிக்கின்றது. ஏன் இந்த ஞாயிறை சிறப்பிக்கின்றது? ஏனென்றால் இந்த மக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களாக தெரிகிறார்கள், ஓரங்கட்டப்பட்டவர்களாக தெரிகிறார். நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களில் கூட தலித் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் ஆலயத்தின் அருகிலே நடத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கத்தோலிக்க ஆலயங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது இயேசு ஒரு ஏழை என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகமே அவருக்கு சொந்தம் என்றாலும் தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எளிமையாக ஏழையாக வாழ்ந்த அவரை தரிசிக்கக்கூடிய நாம் இந்த பட்டியலின பழங்குடியின மக்களிலும் அவரை காண வேண்டும். நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்தில் இந்த ஞாயிறு தமிழக திரு அவையால் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்று கடந்த ஞாயிறு ஏழைகள் ஞாயிறாக கொண்டாடினோம். இந்த ஞாயிறு இந்த பட்டியலின பழங்குடியின ஞாயிறு. எனவே அன்பு பிள்ளைகளே, நற்கருணையில் தரிசிக்கின்ற ஆண்டவர் தான் ஒடுக்கப்படுகின்ற ஓரங்கட்டப்படுகின்ற மக்களிலும் வாழ்கிறார் என்பதை புரிந்தால் அதுதான் நாம் கொண்டாடக்கூடிய நற்கருணை கொண்டாட்டத்திற்கு உரம் சேர்க்கும் என்கிற நம்பிக்கை செய்தியோடு மாண்புமிக்க திருப்பலியை நாம் அர்த்தத்தோடு நிறைவேற்றுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம்
நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நம் நெஞ்சுக்கு நெருக்கமாக நேசிக்கின்ற இந்த திரு அவை இரத்தத்தால் ஊற்றி வளர்த்தப்பட்டது என்ற சிந்தனையையும், நம் அன்பு ஆண்டவர் தன்னை எளிமைப்படுத்தி தாழ்ச்சியாய் நற்கருணையில் உணவாய் எளியவராய் நமக்கு வருவதால் ஒருவேளை நாம் அவருடைய அன்பை பேரன்பை உணராமல் மறந்து வாழ்கிறோம் என்பதை பற்றியும், இன்று முதல் முறையாக இயேசு உடலை உண்ணப்போகின்ற இந்த பிள்ளைகள் கூட ஆண்டவரோடு இன்னும் நெருக்கமாய் வாழவும், ஆண்டவரின் தொடர் பிரசனத்தை உணர்ந்து கொள்ளவும் இறைவன் தாமே இந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஆற்றலையும் வரத்தையும் வழங்கும். நம்முடைய நற்கருணை பக்தியை நாம் இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்ளவும் நம் வேண்டல்களை கிறிஸ்து அரசர் வழியாக மன்றாடுவோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. நல்லாயினே இறைவா, திருச்சபையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திருநிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் உமது வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளவும், உமது வார்த்தைகளில் நிலைத்திருக்கவும், வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களில் இறைவார்த்தை அவர்களை திடப்படுத்தவும், உதட்டால் அன்றி உள்ளத்தால் இறைவனை போற்றவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. நல்ல தலைவனே இறைவா, எமது சமூகத்தின் அனைத்து நிலை தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் இறைவார்த்தையின் ஒளியில் தங்களது பணியை சீர்தூக்கி பார்க்கவும், இயேசு வாழ்ந்து காட்டிய தலைமைத்துவத்தை தங்களது வாழ்க்கையில் பிரதிபலிக்கவும், இறைஞானம் தரும் இறைவார்த்தையால் அவர்களை நிரப்பிடவும் வரம் தர வேண்டுமென்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. கருணையின் உறைவிடமான
நேரமே இறைவா, எம் நாட்டில் பெருக்கி கொண்டிருக்கும் போதை பழக்கத்திலிருந்து எம் மக்கள் விடுதலை பெறவும், குடும்பங்களில் நிலவும் அமைதியற்ற நிலைமை மாறி குடும்பங்கள் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் பூங்காக்களாக மாறவும், பெற்றோர் பிள்ளைகள் இடையேயும் ஆசிரியர் மாணவர்கள் இடையேயும் நல்லுறவு பேணப்படவும் வரம் தர வேண்டுமென்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. பாதுகாத்து பராமரிக்கும் பரம்பொருளே இறைவா, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை அப்பரசத்தின் வடிவில் உட்கொள்ளும் நாங்கள் என்றென்றும் உமக்கு சாட்சி உள்ள நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து வாழும் நற்செய்திகளாக திகழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. சமத்துவ நாயகனே இறைவா, இன்றைய சமூக சூழலில் உயர்கல்வியும் மருத்துவ வசதியும் படைத்தவர்களுக்கு மட்டுமே இயன்ற ஒன்றாகவும் ஏழைகளுக்கு எட்டாக்கனியாகவும் இருக்கும் நிலை மாறி விளிம்பு நிலை மக்களும் உயர்கல்வியும் நல்ல மருத்துவ சிகிச்சையும் தரமான வாழ்க்கை முறையும் பெற்றுக்கொள்ளவும் அடித்தட்டு மக்களின் வாழ்வு மேம்படவும் வரம் தர வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் அமைதியில் வேண்டுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 38. பாடல் எண் 38. பூக்கள் எழில் வளர உகந்த பலியா என்னையே பூக்கள் என்னில் மலர உகந்த பலியா என்னையே இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உணவு பூக்கள் என்னில் வளர உகந்த பலியாய் என்னையே
ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். தந்து வாழும் தியாக பலியா இந்த வாழ்வு உம்மில் மலர. தந்து வாழும் தியாக பலியா இந்த வாழ்வு உம்மில் மலர. என்னை தருவேன் காணிக்கையாக, என்னை தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் வளர, உகந்த பலியா என்னையே பார். உடலும் உயிரும் உனது பரிசும் பலியில் இணைந்தால் புதிய படைப்பு. உடலும் உயிரும் உனது பரிசும் பலியில் இணைந்தால் புதிய படைப்பு. துயரம் துடைக்கும் தூய பணியும் பலியின் பயனாய் என் வாழ்வு மலர. பலியின் பயனாய் என் வாழ்வு மலர. என்னை தருவேன் காணிக்கையாக, என்னை தருவேன் காணிக்கையாக. என்னை தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் எனில் வளர, உகந்த பலியா என்னையே பார். உறவு பூக்கள் என்னில் மலர, உகந்த பலியாய் என்னையே பார். இயேசுவின் பலியே, என் வாழ்வின் வழியே. இயேசுவின் பலியே, என் வாழ்வின் பலியே. என்னை தருவேன் காணிக்கையாக, அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் வளர, உகந்த பலியா என்னையே பார்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறர் அன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறை சாற்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். தூயவர் 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 விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே
ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்ன நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை எமக்கு என்னும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம், மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வலை உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேயன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற எம் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்று அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
பக்கத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல் எண் 57. பாடல் எண் 57. கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுவே. இரவில் நான் தூங்கும் போது கண்ணாக இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். வழி செய்கின்றார்.
வந்து சூழ பயமே உன் காலை அருள் தந்து என்னை அழைத்தாடுவார். தீமை சிறை கொண்ட எந்தன் உளமென்னும் பறவை சிறை மீண்டு வாழ வழிகாட்டினார். நான் சிறை மீண்டு வாழும் வழிகாட்டினார். அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதை. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணாக இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். பாடல் எண் 92. பாடல் எண் 92.
இயேசு இன்று என்னை சந்தித்தார், என்னாலும் அவரை நான் சந்திப்பேன். இயேசு இன்று என்னை சந்தித்தார், என்னாலும் அவரை நான் சந்திப்பேன். என்னுள் ஆனந்தம், என்னுள் ஆனந்தம், என்னுள் ஆனந்தம், என்னுள் ஆனந்தம், இன்றும் என்றும் என்னுள் ஆனந்தம். இயேசு இன்று என்னை சந்தித்தார், என்னாலும் அவரை நான் சந்திப்பேன். சமத்துவம் பாடும் பறவைகளா இங்கு சரித்திரம் படைத்திட எழுகின்றோம். சமத்துவம் பாடும் பறவைகளா இங்கு சரித்திரம் படைத்திட எழுகின்றோம். சரிந்து விழாமல் தடைகளை தகர்க்க சக்தியாயும் வந்துள்ளார். சரிந்து விழாமல் தடைகளை தகர்க்க சக்தியாயும் நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி 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 இறைவா. என் இயேசு இன்று என்னை சந்தித்தார், என்னாலும் அவரை நான் சந்திப்பேன். நீரின் தெய்வமே இறைவா, எங்கள் பாதுகாவலரான கிறிஸ்து அரசருக்காகவும் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் மற்றும் பங்கு தந்தைகளுக்காகவும் எங்கள் பங்கு சமுதாயத்திற்காகவும் குடும்பத்தினர், பெற்றோர், ஊற்றார், உறவினருக்காகவும் நண்பர்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா. நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி 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 இறைவா. அமைதியின் தெய்வமே இறைவா, எங்கள் வாழ்விடங்களே அமைதியின் இருப்பிடங்களாக போர், வன்முறை, கலவரங்கள் இல்லாத அடிப்படை வசதிகள் நிறைந்த இடங்களாக ஏற்படுத்தி தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா. நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி 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 இறைவா. நல்ல ஆசிரியரே இறைவா, சிறந்த ஆசிரியர்களையும் கல்வியையும் ஞானத்தை தரும் மறைக்கல்வியையும் தந்தமைக்காகவும் உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் ஏற்றுக்கொள்ளும் நாளை நீர் நமக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா. நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி 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 இறைவா. வழிநடத்தும் வள்ளலே இறைவா, இத்தனை ஆண்டுகளாக எங்களை நோய் நொடிகள், ஆபத்துக்கள், தோல்விகள், பய உணர்வுகள் போன்ற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளிடம் இருந்து காத்து உமது அளவற்ற அன்பினை தந்து பராமரத்தி வழி நடத்தியமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா. நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி 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 இறைவா. வாழ்வின் வள்ளலே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் நீர் தரப்போகும் ஆசிர்வாதங்களுக்காக நன்றி. நல்ல கல்வியும் ஒழுக்கமும் வேலைவாய்ப்பும்
சிறப்பான எதிர்காலமும் பாதுகாப்பான வாழ்க்கையும் தந்து நல்ல சான்று பகரும் கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ நீர் எம்மோடு இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா. நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி 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 இறைவா. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் கிறிஸ்து அரசரின் 3வது நாள் திருவிழாவாகிய இன்று உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே இந்த முதல் திருவிருந்து திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர்கள் பேரருட்பணி ஜான் ரூஃபஸ் அவர்கள். தந்தை அவர்கள் நமது கோட்டாறு மறை மாவட்டத்தின் முதன்மை அருட்பணியாளராக சிறப்பாக ஆயரோடு இணைந்து பல்வேறு பணிகளை நன்முறையில் செய்து நமது மறை மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்னாருக்கும் இன்றைய நாளில் நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையம் என்ற மைய சிந்தனையில் அருமையான அருளுரையை தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்து அரசரின் அனுபவத்தோடு நமது பங்கு சமூகத்தின் அனுபவத்தோடு மெய்சிலிருக்க நம்மை சிந்திக்க அழைத்தவர்கள் பேரருட்பணி சகாய ஆனந்த் அவர்கள். தந்தை அவர்கள் கோட்டாறு வட்டாரத்தின் முதன்மை அர்ப்பணியாளராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கும் நம் பங்கு மக்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இந்த முதல் திருவிருந்து திருப்பலியை சிறப்பித்தவர்கள் முதல் திருவிருந்து பெற்ற 26 குழந்தைகள், அவர்களுடைய பெற்றவர்கள் மற்றும் மறைக்கல்வி மன்றத்தார். நன்முறையிலே இறைமகன் இயேசுவை தங்களது உள்ளத்தில் இவர்கள் இன்றைய நாளில் பெற்றிருக்கின்றார்கள். பெற்றதோடு நின்றுவிடாமல் இவருடைய பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் இறை உறவில் இவர்கள் மென்மேலும் வளர்வதற்கு தேவையான உறுதுணையை கொடுக்க இவ்வேளையில் பெற்றவருக்கு இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்வதோடு, இந்நாளில் நன்முறையில் இவர்களை வழிநடத்திய, நன்முறையில் தயாரித்த, நன்முறையில் இவர்களுக்கான தியானம் வழங்கி இவர்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கிய மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்கள், நம்முடைய இணை பங்கு தந்தை மற்றும் நம்முடைய திருத்தொண்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றேன். இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, புகழ் மாலை, தொடர்ந்து நற்கருணை ஆசீர் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நமது மறைக்கல்வி மன்ற மாணவர்கள் கொடுக்கின்ற கலை நிகழ்ச்சிகள், சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. எனவே இம்மாலை நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரையும் பெற்று சென்று நம்முடைய பிள்ளைகளையும் நன்முறையில் ஊக்கப்படுத்த உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இறுதி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இவ்விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக சகோதர சகோதரிகள் ஒரே குழுமமாக இணைக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு மிகுந்தோரே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பான விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே அகமகிழ்கிறேன். மிக குறிப்பாக இந்த ஆண்டவர் இயேசுவை முதன்முறையாக உட்கொண்டிருக்கின்ற எந்த அன்பு சிறாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்களை தயாரித்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். மென்மேலும் கிறிஸ்து நகர் பங்கை வெகு சிறப்பாக வழிநடத்துகின்ற பாசத்துக்குரிய அருள் பணியாளர் டோனி அவர்களுக்கும், துணை பங்கு அருள் பணியாளர் மிலன் அவர்களுக்கும், மற்றும் இந்த பங்கை பங்கு தந்தையோடு இணைந்து வழிநடத்துகின்ற பங்கு அருள்பணி பேரவையினருக்கும், அன்பிய ஒருங்கிணைத்தார் மற்றும் திருத்துது கழகத்தின் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம்.
எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழி அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வரச் செய்வாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பங்கின் காவலரே, எம்மை காக்கும் முழு முதல்வா, எங்கள் பங்கின் காவலரே, எம்மை காக்கும் முழு முதல்வா, உம்மை வாழ்த்துகின்றோம் என்று வணங்குகின்றோம். எம்மை கரங்களில் தாங்கிடும் கிறிஸ்து அரசரே, உம்மை வாழ்த்துகின்றோம் என்று வணங்குகின்றோம். எம்மை கரங்களில் தாங்கிடும் கிறிஸ்து அரசரே, எங்கள் பங்கின் காவலரே, எம்மை காக்கும் முழு முதல்வா. காலங்கள் கடந்தும் என்னை காப்பாய், கவலைகள் மறந்திட வழி கொடுத்தாய். பாதங்கள் நடந்திட துணையானாய், அவலங்கள் போக்கிட உடனிருந்தாய். நினைத்திடும் பொழுதெல்லாம், உன்னை நினைத்திடும் பொழுதெல்லாம், உலகை உயர்த்திடும் உறுதி தந்தாய். உலகை உயர்த்திடும் உறுதி தந்தாய். எங்கள் பங்கின் காவலரே, எம்மை காக்கும் முழு முதல்வா. உள்ளத்தில் உம்மை இருத்திவிட்டால் உறவுகள் என்றும் நிலைத்திருக்கும். உம்மை வணங்கிடும் நேரமெல்லாம், உம்மை வணங்கிடும் நேரமெல்லாம், எங்கள் உள்ளம் தூய்மை பெறும். எங்கள் பங்கின் காவலரே, எம்மை காக்கும் முழு முதல்வா. எங்கள் பங்கின்
வாழ்த்துகின்றோம் என்றும் வணங்குகின்றோம் எம்மை கரங்களில் தாங்கிடும் கிறிஸ்து அரசரே. உம்மை வாழ்த்துகின்றோம் என்றும் வணங்குகின்றோம் எம்மை கரங்களில் தாங்கிடும் கிறிஸ்து அரசரே. எங்கள் பங்கின் காவலரே, எம்மை காக்கும் முழு முதல்வா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
உன்னை காணாமல் ஹலோ 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 அன்பார்ந்தவர்களே, திருமண அறிவிப்பு. நமது பங்கு அன்பியம் 22 திரு ராஜன், திருமதி பாக்கியம் இவர்களின் மகள் அனிஷா என்பவருக்கும், பரக்கோணம் கண்ணன் விளை பங்கு திரு பாபு திருமதி சாராள் இவர்களின் மகன் பெர்ஜின் ஜோஸ் என்பவருக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடை இருந்தால் பங்கு தந்தையை அணுகவும். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் கவனிங்க. இந்த திருவிருந்து திருப்பலி இன்றைய நாளில் நன்முறையில் நடைபெற்றது. இந்த திருவிருந்து வகுப்புகள் பல நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றன. எனவே வகுப்புகளுக்கும் திருப்பலிக்கும் தொடர்ந்து வருகை தந்தவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது. அஸ்கின் ஜோ, ஆலன் பெர்வின் இவர்கள் இருவரும் பரிசை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அஸ்கின் ஜோ, ஆலன் பெர்வின்